ஏய், யாரா நீங்க? எதுக்கு அவங்கள கொல்ல பாத்தீங்க? உன்ன மாமா, மாமா இந்த ஊர்ல தான் இருக்காரா? எதுக்காக அங்க இருந்து இந்த ஊருக்கு வந்தாரு? என்ன தவிர உன் அம்மாவை பத்தின எல்லா உண்மையும் தெரிஞ்ச இன்னொருத்தர் இருக்காரு, உன் தாய் மாமா சம்பத். இல்ல, முதல்ல மாமா ஏன் யாருக்கிட்டயும் சொல்லாம இந்த ஊருக்கு வந்தாருன்னு தெரிஞ்சுக்கணும். அவர்கிட்ட பேசினா மேபி என்கிட்ட இருந்து மறைக்க கூட சான்ஸ் இருக்கு. அவரை ஃபாலோ பண்ணி போய் என்னன்னு பாத்திர வேண்டியதா. உள்ள யாரோ இருக்காங்க. எனக்கு தெரியாம யாரா இருப்பாங்க? அம்மா, 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 அம்மா என்ன பாருமா. அம்மா, அம்மா, அம்மா நான் வந்துட்டேம்மா. நான் உங்க ஐலி வந்துட்டேம்மா. என்ன மன்னிச்சிடுமா. பேசாதீங்க. ஏன் ஏன் மாமா இப்படி பண்ணீங்க? என் அம்மா உயிரோட இருக்கிற விஷயத்த எதுக்கு இத்தனை வருஷமா மறைச்சீங்க? இத்தனை வருஷமா நான் உங்க கண்ணு முன்னாடி தானே இருந்தேன். ஏன் அம்மாவை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லாம மறைச்சீங்க? இந்த ஊரே என்ன அம்மா இல்லாத பொண்ணுன்னு சொல்லுச்சே, அத பார்த்து கூட உங்களுக்கு என்கிட்ட அம்மா இன்னும் சாகலன்னு சொல்ல தோணலையா? எனக்காக தான் நீங்க வாழ்றீங்கன்னு சொன்னீங்கல்ல. அம்மா இன்னும் உயிரோட தான் இருக்காங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. இத்தனை வருஷமா அம்மாவை பத்தி நினைக்காத நாளே இல்ல. இவங்க இல்லாம நான் எப்படி ஏங்கி போனேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ல. அப்புறம் ஏன் மாமா என்கிட்ட இருந்து மறைச்சீங்க? அம்மாதான் என்னை ஏமாத்திட்டு போனதா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்களும் என்னை ஏமாத்திட்டீங்களே மாமா. நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி நான் டீச்சர் மட்டும் இல்ல மாமா. அது வெளி உலகத்துக்கு நான் போட்டிருக்கிற வேஷம். உண்மையாவே நான் ஒரு அண்டர் கவர் போலீஸ். ஏம்மா போலி என்னமா சொல்ற நீ? ஆமா மாமா, நான் போலீஸ் ஆகணுங்கிறது அம்மாவோட கனவு. காலேஜ் முடிச்ச அடுத்த வருஷமே நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஆனா நான் போலீஸுங்கிற விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சா பிரச்சனை வரும் தான் அண்டர் கவர் டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணேன். ஓ, சிவாவும் போலீஸ் தான் மாமா. அப்படியா? நாங்க 2 பேரும் வர்மாவை பிடிக்கிறதுக்காக தான் அந்த வீட்டுக்குள்ள இருக்கோம். உண்மையாவே நானும் சிவாவும் கல்யாணம் பண்ணிக்கல. இந்த கேஸுக்காக தான் புருஷன் பொண்டாட்டியா நடிச்சிட்டு இருக்கோம். ஓ, அப்படியா? அயலி, நீ போலீஸா?
என் மருமக போலீஸா? அதனாலதான் சொல்றேன், அம்மாவை நான் பாத்துக்கிறேன், எந்த பிரச்சனையும் வராது. என்னோட லட்சியமே வர்மாவை பிடிச்சு அம்மா பத்தின உண்மைய இந்த ஊர் முன்னாடி நிரூபிக்கணும். என் அம்மா மேல இருக்கிற அவ பெயரை தொடச்சி எறியணுங்கிறது தான். இப்போ என் அம்மா கண்ணு முன்னாடியே செஞ்சு காட்டுறேன். இது சத்தியம். அந்த ரவுடிங்க ஃபைல் எடுத்துட்டு ஓடிட்டாங்கக்கா. நான் எவ்வளவு துரத்திக்கிட்டு போனேன், ஆனா அவன் பிடிக்கவே முடியலக்கா. ஓடிட்டாங்க அவனுங்க. டேய் கபிலா, அவங்க எடுத்துட்டு போன ஃபைல்ல ஒரிஜினல் டாக்குமெண்ட் இல்ல. உண்மையதான் சொல்றீங்களா? அது நம்ம கைக்கு வந்துருச்சுடா. அவங்க கொண்டு போனது வெறும் ஃபைல் தான். அப்போ கான்ஃபரன்ஸ் நல்லபடியா முடிஞ்சிருச்சா? எல்லாமே நல்லபடியா முடிஞ்சது. இனிமே அந்த வர்மாவால எதுவுமே பண்ண முடியாது. போலீஸ் அவனை பார்த்தா என்கவுண்டர் பண்ண கூட சான்ஸ் இருக்கு. உடனே புடிச்சு உள்ள தள்ளிடுவாங்க. ஆனா இந்திரா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? நானும் ரித்திகாவும் உயிர் தப்பிச்சு வந்திருக்கோம். என்ன சொல்றீங்க சித்தி? என்ன நடந்துச்சு? அதை ஏன் கேக்குற இந்திரா? நானும் ரித்திகாவும் பார்க்ல நின்னு போட்டோ எடுத்துட்டு இருந்தோம். நல்ல வேலை, சிவா தான் வந்து எங்களை காப்பாத்தணும். நீ மட்டும் சிவாவை எங்க கூட அனுப்பலன்னா எங்களுக்கு என்ன ஆயிருக்குன்னே தெரியல. ஆமா, சிவா எங்க? என்னாச்சு? ஏன் நீ அழற? அம்மாவை பார்த்த சிவா. இல்ல, எனக்கு புரியல. நான் என் அம்மாவை பார்த்தேன் சிவா. என் அம்மா இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்காங்க. என்ன சொல்ற? அம்மா உயிரோட இருக்காங்களா? ஆமா சிவா, அந்த ரவுடிங்ல நான் துரத்திட்டு போனேன்ல, அப்போ என்னால நம்பவே முடியல சிவா. அம்மாவை இனிமே நான் தான் பாத்துக்க போறேன். என்னால நம்பவே முடியல எலி. இத்தனை வருஷமா நீ இதுக்காக தானே ஏங்கிக்கிட்டு இருந்த. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா எலி.